பெங்களூர் கோரமங்கலால இருக்கிற ஆனந்த் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ்க்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஒரு 2 மாசம் முன்னாடி ஒரு பெண் இந்த கடைக்கு வந்திருக்காங்க. இங்க வந்து அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்கன்னா டைல்ஸுக்கு நடுவில் சம்பந்தமே இல்லாம ஒரு கிளாஸ் பேனல் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது கீழே வந்து சீரீஸ் ஆஃப் உடன் பேனல்ஸ். என்னமோ ஒரு மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து கீழே குனிஞ்சு பார்த்திருக்காங்க. ஒரு மொபைல் போன் மாதிரி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. அவங்க அந்த கிளாஸ் பேனல் மேல 2 வாட்டி தட்டவும் அந்த மொபைல் போன் மூவ் ஆனதும் தெரிஞ்சது. And looked under this wooden layered thing, and I saw a phone, and the phone moved. That's when I realized that someone was actually recording me from the other side. மேனேஜ்மெண்ட் கோஆபரேட் பண்ணாததுனால வேற வழி இல்லாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து அங்க எல்லா எம்ப்ளாயிஸையும் விசாரிக்கும் போது ஒரு எம்ப்ளாயி மட்டும் அங்க இல்ல. அவன் வந்து தப்பிச்சு ஓடுறது வந்து கிளியரா தெரியுது. சிசிடிவி கேமரால அவன் வந்து பின்பக்கமா டோரை திறந்து தப்பிச்சு ஓடுறது தெரியுது. எப்படியோ அவனை வளைச்சு பிடிச்சிட்டாங்க. அவனோட போன்ல ஏகப்பட்ட சச் வீடியோஸ். ஆனா ஆனந்த் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து அவுட் சோர்ஸ்டா நாங்க ரெக்ரூட் பண்றோம். அதனால ஒரு எம்ப்ளாயி இந்த மாதிரி தப்பு பண்ணா அதுக்கு நாங்க எப்படி நேரடியா பொறுப்பேற்றுக்க முடியும்னு கேக்குறாங்க. He told me that it's the third party agency, that's Aditya Vani, the agency that's employing these people, and we don't really know who these employees are. We have so many employees, which is complete negligence. மேனேஜ்மெண்டோட ரீஜனல் கம்பெனியோட ரீஜனல் டைரக்டர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1-2 வாரத்துல உங்களுக்கே மறந்து போயிடும், இவ்வளவு மோசமா வலிக்காது, அதனால இது இப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்சென்சிட்டிவா பேசினதாக அந்த பெண்ணே சொல்றாங்க. I have been having panic attacks. I have been crying at random moments. I have not been able to sleep properly. தேர்ட் வேவ் காஃபி அங்கேயும் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு பெங்களூர்ல. ரெஸ்ட் ரூம்ல டஸ்ட்பின்ல அந்த போனை வந்து ஃபிளைட் மோட்ல போட்டு 2 hours ரெக்கார்டிங் செட் பண்ணி அந்த ரீட்டைல் அவுட்லெட்டுடைய எம்ப்ளாயி ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்கான். அந்த எம்ப்ளாயை வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இந்தியாவுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி கோவால ஃபேப் இண்டியாங்கிற ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூம், எவ்வளவு பெரிய பிராண்ட் அந்த ஃபேப் இண்டியா, அந்த ஃபேப் இண்டியா ஷோரூமுக்கு அவங்க போன போது அந்த ஷோரூம் உடைய ட்ரையல் ரூம்ல கேமராவை ஸ்பாட் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு 4 பேரை அன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலயோ இல்ல ப்ராபப்லி 1 or 2 daysலயோ அவங்களுக்கு பெயில் கொடுக்கப்பட்டு அவங்க வெளியில வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா அந்த மாதிரி அவுட்லெட்ஸ் ஒரு 2 வருஷத்துக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதுதான் கொஞ்சம் ஸ்டிங்கிங்கா இருக்குமோன்னு தோணுது. ஒரு பெண்ணுடைய அந்தரங்கத்தை அவளுடைய சம்மதம் இல்லாம இந்த மாதிரி வேட்டையாடுறதும் சூறையாடுறதும் லிட்டரலி கற்பழிப்புக்கு சமமா இல்லையா? அதையும் சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல.